மார்க் அதிகாரம் 1. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கரையிலே கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். வசனம் 2. அவர்கள் படவிலிருந்து இறங்கி உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேதக்குழிகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். வசனம் 3. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கெட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. வசனம் 4. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. வசனம் 5. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். வசனம் 6. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோதோ ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. வசனம் 7. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தும்படிக்கு தேவன் பேரிலே உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். வசனம் 8. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். வசனம் 9. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி. வசனம் 10. தங்கள் அந்த திசையிலிருந்து தூரத்தி விடபடிக்கும் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வசனம் 11. அப்பொழுது அவ்விடத்திலே மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. வசனம் 12. அந்த பிசாசுகள் அவரை நோக்கி, பன்றிக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பியும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. வசனம் 13. இயேசு அவர்களை உத்தரவு கேட்ட உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலின் மேல் பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. வசனம் 14. பன்றிகளே மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு. வசனம் 15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்த இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். வசனம் 16. பிசாசுகள் பிடித்திருந்தவர்களுக்கு பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்கள் விரோதமாய் சொன்னார்கள். வசனம் 17. அப்பொழுது தங்கள் எல்லைகள் விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். வசனம் 18. அப்படியே அவர் படவிலே ஏறி பொழுது பிசாசு பிடித்தவரும் அவருடனே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். வசனம் 19. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போ. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். வசனம் 20. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தக்கோபோவில் என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ணினதே தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 21. இயேசு படவிலே ஏறி மறுபடியும் அக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோதோ திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். வசனம் 22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்கள் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. வசனம் 23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவர்கள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வசனம் 24.
அவர்கள் அவருடனே கூட போனார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். வசனம் 25. அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடும் உள்ள ஒரு ஸ்திரீ. வசனம் 26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டாக்கினவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிறது பொழுது. வசனம் 27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் உங்களுடைய வஸ்திரங்களுக்காகிலும் தொட்டால் ஆவான் என்று சொல்லி. வசனம் 28. ஜனங்கள் கூட்டத்துக்குள் அவருக்கு பின்னே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். வசனம் 29. உடனே அவருடைய உதிரத்தின் உரை நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர்கள் தன் சரீரத்தில் உணர்ந்தார்கள். வசனம் 30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்கு அறிந்த ஜன கூட்டத்தாருக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். வசனம் 31. அவர் சீஷர்களே அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதை நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறது என்றார்கள். வசனம் 32. அதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்து. வசனம் 33. தன்னிடத்திலே சம்பவித்த அறிந்த அந்த ஸ்திரீகளானவன் பயந்து நடுங்கி அவர்கள் முன்பாக வந்து விழுந்து உண்மையல்லாமல் அவர்களுக்கு சொன்னான். 34. அவர்கள் அவரை பார்த்து, மகனே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்து நீ சமாதானத்துடனே உன் வேதனையை நீங்க சுமக்கிற என்றார். வசனம் 35. அப்பொழுது அப்படியே பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தியில் மரித்து போனால் இனி என் போதகரே வந்து வருத்தப்படுகிறீர் என்றார்கள். 36. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர்களாய் இரு என்று சொல்லி. 37. பேதுருவை யாக்கோபின் சகோதரனாகிய யோவானையும் தவிர வேறு ஒருவனும் தம்முடைய வருகிறதற்கு இடம் கொடாமல். 35. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களாய் கண்டு. வசனம் 39. உங்களை பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரை பண்ணுகிறதும் இல்லை என்று. வசனம் 40. அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளைகளின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கைகளிலே பிடித்து தாலி கூமி என்று அதற்கு, பெண்ணே எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்று அதற்கும். 42. உடனே சிறு பெண் எழுந்து உடனே அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியம் பிரமித்தார்கள். 43. அதை ஒருவருக்கும் அறிவிக்காதபடி அவருக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்படும்படி சொன்னார்கள்.